ஸ்தாபனத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து அவர் சொன்ன மாதிரி எனக்கு டாக்டர் ரங்கராஜ்னு சொல்லிட்டு கொமனாவில் இருக்காரு, அந்த ஃப்ரெண்டு தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. அவருக்கு முதல்ல எல்லாரும் நன்றி சொல்லிக்கலாம். நான் அவர் சொல்லும் போது நான் எதுவுமே நான் வாயே பேசலை. இந்த வாய்ப்பு எனக்கு அவர் கொடுக்கும்போது நான் ஒரே வார்த்தை பண்ணிட்டேங்க, இதை வந்து ஜாயின் பண்ணி நம்ம பண்ணும்போது பெரிய அளவுக்கு வருமானம் கேட்டேன். ஆனால் உங்கள் லைஃபே மாறுன்னு சொன்னார். உங்கள் வாழ்க்கை வந்து 6 மாதம் 1 வருஷம் உங்களுடைய எஃபர்ட்டை வந்து நீங்கள் யாருக்கோ சம்பாதிச்சு யாருக்கோ நீங்கள் அடிமையாக வாழதை விட இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தும் போது உங்களால் வந்து இன்றைக்கி நிறைய பேர் உங்களால் வாழ்வாங்க. அது மூலிமா உங்களுடைய வருமானமும் அதிகமாகும், பெரிய லெவலில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. அந்த தைரியம் மூலிமா நான் வந்து இதை எடுக்கும்போது எனக்கு வந்து நான் ஒரு ஃபீல்டு நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணிட்டு தான் பீஸா ஷாப்பில் இருக்கும்போது எனக்கு வந்து எந்த லோன் ஃபெசிலிட்டிஸு எதுவுமே எனக்கு கிடைக்கல. எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. நம்மள என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு வந்து நகையை அடமானம் வச்சு எனக்கு 5 பவுன் நகையை அடமானம் வச்சு இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் சேர்ந்த ஒரே மாதம் என் ஃப்ரெண்டு வந்துருக்கு அப்படி சந்தோஷம். அவர் தான் எனக்கு வந்து முதல் ஐடியா எனக்கு போட்டார். என் ஒய்ஃப் கூட நம்பலை, என் ஒய்ஃப் கூட எனக்கு முதல் நம்பலை, பணம் மட்டும் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு முதல் ஐடி போட்டது எனக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய பற்றி சொல்லி எங்கள் சொந்த கொண்டு எல்லாம் வந்திருக்கீங்க. உங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். நான் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா அது காரணம் நீங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு சொல்கிறது ஃபீல் ஆகுது. எல்லோரும் நல்லா பண்ணுங்க. பாசிட்டிவாக யாரும் வந்து எல்லோரும் நெகட்டிவாக நிறைய பேர் பேசுவாங்க. நிறைய பேர் நெகட்டிவாக வந்து இது இந்த கம்பெனி இருக்காது ஓடி போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மைண்டு நீங்கள் யாரும் காதில் வச்சுக்காதுங்க. ஓகே, நம்ம வந்து ஒரு பாதையில் போகும்போது தப்பான வார்த்தைகள் நிறைய பேர் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காலையே எடுத்துக்காதீங்க. உங்கள் வழியில் நீங்கள் நேர் வழியில் போங்க. நம்ம நல்லா இருக்கலாம், எல்லாருமே நல்லா இருக்கலாம். ஓகேங்களா? எனக்கு இந்த வாய்ப்பு